வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 26/12/2024 மார்கழி மாதம் 11ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு. வெளியிடத்திற்காக உழைத்து கொண்டிருந்த மேஷ ராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும் என்பது நிர்பந்தம். அப்பொழுதுதான் மன நிறைவு ஏற்படும். பதட்டமாக வெளியிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் மற்றவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக இருந்த அமைப்பிலிருந்து கொஞ்சம் மாறி குடும்பத்தில் அவர்கள் துணை அல்லது துணைவியார், பெற்றோர், பெரியோர் சொல்வதை தயவுசெய்து கேட்கக்கூடிய நாளாக மாற்றிக்கொண்டால் அற்புதமும் சந்தோஷமும் வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு முதலீடுகளுக்கு அனுகூலம். சுபகாரியத்திலிருந்து சிக்கல் தீரும். தொழிலில் ஏற்றம் பெறும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற மாற்றங்கள் எல்லாம் மார்கழி அந்த மாதம் இந்த மாதம் என்று யோசித்து கொண்டிருந்து நேரத்தை வீணாக்குவது பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தும். தொழிலில் அபிரிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் அனுகூலம். டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும். தொழில் உத்தியோகத்தில் அபிரிதமான ஏற்றம் பெறும். மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனை படிப்படியாக தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள். அதன் மூலியமாக ஆதாயமும் அனுகூலமும் காணப்படும். செல்வாக்குகள் படிப்படியாக கூறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் அபிரிதமான முன்னேற்றங்கள் டக்குன்று ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபொடியாக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உறவு முறையில் காணப்பட்டிருந்த பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம் ஏற்றம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் நிவர்த்தி. அதேபோல் உறவு முறையில் மிக கவனம். உத்தியோகத்திலும் சிறிது தேவையில்லாத ஏதாவது ஒரு மன பாதிப்பை வைத்து உத்தியோகத்தை கெடுத்து கொள்ளாமல் இருப்பதும் புத்திசாலித்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நாள். குடும்பத்தில் மட்டும் வார்த்தைகளை விட்டுவிட்டு பிறகு வருத்தப்படாதீர்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. முதலீடுகளுக்கு அனுகூலம். புதிய தொழில் அமைப்பு ஏற்றம். உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம். துலா ராசிக்காரர்களுக்கு தேகாரோக்கியத்தில் இருந்த ஒரு குறை நிவர்த்தி ஆகக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதம். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. லாபம், சந்தோஷம், அனுகூலம், பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம். நீண்ட நாட்களாக வராத பணங்கள் கூட திடீரென்று அதில் கொஞ்சமாவது வரக்கூடிய அமைப்பு ஏற்படுவது மனதில் ஒரு ஆனந்தம். முதலீடுகள் குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். அது இப்போ நடக்கும் அப்போ நடக்கும். இழுபறியாக இருந்த அமைப்பு ஒன்று டக்கென்று மாறும். ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது ஆனந்தமையை ஏற்படுத்தும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த மன வருத்தம் டக்கென்று தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம். வியாபாரத்தில் புது புது முயற்சிகள், ஆனந்தம். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும். தனிப்பட்ட முறையில் இருந்த இழுபறியான நிலைமை மாறும். வியாபாரத்தில் அற்புதமான ஏற்றம் சந்தோஷத்தை தரும். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையும். தொழில் சார்ந்த விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். அக்கம் பக்கம் அண்டை அயலார் புது அறிமுகத்தில் கவனம். பயணங்கள் சமயத்தில் சிறிய கோபதாபம் தேவையில்லாத குழப்பத்தை தரும். ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம் ஏற்றம். புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனம். சூரியனின் ஆதிக்கம் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கலை பரிபூர்ணமாக நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். வெளியூர் செல்வதற்கு பிராப்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். நாள் முழுவதும் சந்திராஷ்டமத்தை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். உறவு முறையில் கோபதாபம் வேண்டாம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். மன அழுத்தத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் வேண்டாம். நரசிம்மர் காயத்ரி கேட்க கேட்க மன அழுத்தம் காது தூரத்துக்கு ஓடும். துர்க்கை கவசத்தை அல்லது துர்க்கை சரணாகதி அடைவதோ ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.